ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2267வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 21வது பகுதியை அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானை அடைய முடியாமல் அணைய முடியாமல் பிரிவாற்றாமையாலே துடித்து கொண்டிருக்கும் பரகால நாயகிக்கு உலகியலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள்களெல்லாம் அலையோசை, தென்றல் காற்று, சந்திரன் உடைய ஒளி, அன்றில் பறவையின் ஒலி, இவையெல்லாம் துன்பத்தை தருகின்றன. என்னை பார்த்து மன்மதன் தொடர்ந்து பானங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறான், நிறுத்துவதே இல்லை என்றெல்லாம் சொல்லி, எனக்கு போக்கு வீடு யாரும் இல்லையா? ஒரு காட்டிலே இருக்கக்கூடிய மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு மலர் யாருக்கும் பயனில்லாமல் வீணாக போவது போல என்னுடைய அறிவும் என்னுடைய தனங்களும் என்னுடைய முலைகளும் அனைத்தும் திருக்கண்ணபுரத்திலே மலை போல பொன்மலை போல் எழுந்தருளி இருக்கக்கூடிய அவனுடைய எம்பெருமானுடைய மார்பினை அணையாமல் அனைத்தும் வீணாகி கொண்டிருக்கிறதே. இது மூப்பாகாமல் தவிர்ப்பதற்கும் என் கண் முன்னாலே இவை இருந்து எனக்கு துன்பம் தருவதற்கும் அவனை அணையாமல் அந்த பேர் பெறாமல் துன்பத்தை அடைவதை பார்ப்பதற்கும் இயலாமல் இருக்கிறேன். இதற்கு ஒரு வழி சொல்வார் யாரும் இல்லையா என்று கேட்டார். தொடர்ந்து அவள் சொல்லுகிறாள். அவளை வருத்தும் எருதின் மணியோசை அது பற்றி சொல்லுகிறார். எம்பெருமானுக்கும் எனக்கும் உள்ள ஊடலை தீர்த்து வைக்கும் வழி தெரிந்தவர் ஒருவரும் இல்லையா? எனக்கு அதற்கேற்ற மருந்து சொல்வார் ஒருவரும் இல்லையே என்று பரகால நாயகி தன் நோய்க்கு, காதல் நோய்க்கு வழி சொல்லக்கூடியவர் இல்லையே என்று வருந்தி சொன்ன அளவிலே மக்கள் உண்டு உண்டு என்று விடை கூறியதாக அவளாகவே கற்பனை செய்து கொண்டிருந்த போது தெருவிலே காளைகளின் கழுத்தில் தொங்கும் மணிகளின் ஓசை அவள் காதிலே பட்டு அவளை மேலும் துன்புறுத்தியது பற்றி இந்த வரிகளில் கூறுகிறார். மால்விடையின் துண்ணு பிடர் எருத்து தூக்குண்டு வன்தொடரால் கன்னியர் கண்மிளிர கட்டுண்டு மாலைவாய் தன்னுடைய நா ஒளியாது ஆடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும் வந்து என் செவிதனக்கே கொல்னவிலும் எஃகின் கொடிதாய் நெடிதாகும் என்னிதனை காக்குமா சொல்லீர் என்று அந்த காளையின் மணியோசை தன்னை வருத்துவதை சொல்கிறார். மால் விடையின் துண்ணு பிடர் எருத்து தூக்குண்டு வன்தொடரால் கன்னியர் கண்மிளிர கட்டுண்டு மாலைவாய் தன்னுடைய நா ஒளியாது ஆடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும் வந்து என் செவிதனக்கே கொல்னவிலும் எஃகின் கொடிதாய் நெடிதாகும் என்னிதனை காக்குமா சொல்லீர். மால்விடையின் துண்ணு பிடரெருத்த தூக்குண்டு வன்தொடரால் கன்னியர் கண்மிளிர கட்டுண்டு மாலைவாய் தன்னுடைய நா ஒளியாது ஆடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும் வந்து என் செவிதனக்கே கொல்னவிலும் எஃகின் கொடிதாய் நெடிதாகும் என்னிதனை காக்குமா சொல்லீர் என்று பரகால நாயகி கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. பதவுரை பார்க்கலாம். மால்விடையின் பசுக்களின் மீது காம மயக்கம் கொண்ட காளைகளுடைய துண்ணு பிடர் எருத்து பருத்த கொண்டையோடு சேர்ந்த கழுத்தில் இருக்கும்படியாக வன் தொடரால் கட்டுண்டு தூக்குண்டு வலிய சங்கிலியால் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டு கன்னியர் கண் மிளிர சிறு பெண்கள் ஒலியை கேட்டு கண் விழிக்கும்படி மாலை அந்தி நேரத்திலே தன்னுடைய நா ஒளியாது ஆடும் தன்னுடைய ஒலிக்கும் நாக்கு, அந்த மணியின் நடுவில் இருக்கக்கூடிய நாக்கு இடையறாது அசைந்து கொண்டிருக்கும் தனிமணியினுடைய ஒப்பற்ற மணியினுடைய இன்னிசை ஓசையும் வந்து இனிய இசையின் ஒலியும் வந்து என் செவிதனக்கே என்னுடைய காதுகளுக்கு மட்டும் கொல்னவிலும் எஃகின் கொலை தொழிலில் பழகிய வேலை விட கொடிதாய் நெடிதாகும் கொடுமையை உடையதாய் நீண்ட நேரம் துன்புறுத்துகிறது.
என் இதனை காக்குமா சொல்லீர். இந்த துன்பத்திலிருந்து அடியேனை காத்து கொள்வதற்குரிய வழி என்ன? ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. இதன் திரண்ட பொருள்: வருத்தும் எருதின் மணியோசை. கன்றினிடம் அன்பு கொண்ட எருதின் பெரிய பிடரியிலே தூக்கப்பட்டதாய் கட்டப்பட்டதாய் பெண்களின் கண்கள் அடுத்து நோக்கும்படியாக வலிய சங்கிலியால் கட்டப்பட்டதாய் இரவில் மணியின் நாவானது ஓயாமல் அசையும் தனிப்பட்ட மணியின் ஓசை பிறருக்கு இனியதாகிலும் என் செவிக்கு கொல்வதையே இயல்பாக அமைந்த வேலை காட்டிலும் கொடியதாய் ஓய்வில்லாமல் வளர்கின்றது. இதை போக்கி காத்து கொள்ளும் வகை ஏதோ, இதனை எப்படி போக்கி காப்பது சொல்லுங்கள் என்று கேட்கிறாள். இந்த பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகியமனோள பெருமாள் நாயனார் அவர்களது வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். மருந்தறிவீர் இல்லையே என்று பரகால நாயகி தன் நோய்க்கு போக்கு வீடு அளிக்கக்கூடியவர் இல்லையே என்று வருந்தி கூறிய அளவிலே மக்கள் உண்டு உண்டு என்று விடை கூறியதாக தானாகவே அவள் கற்பனை செய்து கொண்டிருந்த காலத்திலே, அந்த நேரத்திலே காளைகளின் கழுத்திலே தொங்கும் மணிகளின் ஓசை அவள் காதிலே பட்டது. மால்விடையின் துண்ணு பிடர் எருத்து தூக்குண்டு வன்தொடரால் கட்டுண்டு இளைய பசுவை நுகர வேண்டும் என்று பெருமையல் கொண்டு வருகின்ற காளையினுடைய நெருங்கிய கொண்டையோடு சேர்ந்த கழுத்திலே இருக்கும்படியாக வலிமையான சங்கிலியால் தொங்கவிடப்பட்டு இவ்வொலியை கேட்டு நான் படும் பாட்டை கண்ட சில தார்மீகர்கள் இச்சங்கிலியை அவிழ்க்க நினைத்தாலும் அவிழ்க்க முடியாதபடி வலிய சங்கிலி தொடரால் கட்டப்பட்டிருக்கிறது. கன்னியர் கண்மிளிர மாலைவாய். உலகுக்கெல்லாம் எப்பொழுது இரவோ அப்பொழுது யோகிகள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்படியே கண்ணுறங்குவதையே உலக மக்களால் விரும்பப்படும் இரவிலே காதல் என்பது என்னவென்றே அடியோடு அறியாத கன்னிகளும் இந்த ஒலியை கேட்டு பயந்து தூக்கத்திலிருந்து விழிக்கும்படியாக கட்டப்பட்டிருக்கும் மணி அது ஒலிக்கிறது. தன்னுடைய ஒளியாது ஆடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும். இளைய பசுவானது அஞ்சி இருக்க அவ்வாறு அஞ்சிய நிலையில் இருக்கும் பசுவையும் தன் விருப்பம் ஈடேறுவதற்காக விடாமல் தொடரும் காளையின் கழுத்தில் அணியப்பட்டிருக்கும் விடாமல் ஒலிக்கின்ற மணி தனி மணியினுடைய இனிய இசையாகிய ஓசையும். அதாவது பசுவானது இசையாமல் ஓடுகின்றது, அதனிடம் ஆசையாலே எருது தொடர்ந்து ஓடிய வண்ணம் இருக்கிறது. அதனாலே எருதின் கழுத்திலே கட்டியிருக்கும் மணி ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இது நாயகிக்கு நாயகனின் கலவி இன்பத்தை நினைவுபடுத்தி அவளை மிகவும் துன்புறுத்துகிறது. வந்து என் செவிதனக்கே. உலக மக்கள் இக்காளையின் கழுத்தில் இட்ட மணியின் ஒளி தம் காதுகளில் படும்போதும் சிறிதும் மனமலையாமல் மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த பிரிதல் துன்பம் உலகில் மற்றவர்களுக்கே இல்லையே. ஆகையாலே தீங்கு இந்த பரகாலக நாயகிக்கே இருக்கிறது. வந்து என் செவிதனக்கே கொல்நவிலும் எஃகின் கொடிதாய். அப்படி அல்லாமல் என் ஒருத்திக்கே கொலை தொழிலை செய்கின்ற வேலை விட மிகுதியும் பொறுக்க முடியாததாய் நெடிது ஆகும். வேலை விட மிக கொடியதாய் இருந்து கொண்டிருக்கிறது. வேல் பாய்ச்சப்பட்டவுடனே உயிரை போக்கிவிடும். இந்த மணியோசை என் செவிகளில் தைத்து உடனே உயிரை போக்காமல் வருத்தி கொண்டே இருக்கிறது. என் இதனை காக்குமா சொல்வீர். வலிமையற்ற பெண் ஒருத்தியாலே இதனை போக்கிக் கொள்ள முடியுமோ? இந்த விடைமணி ஓசை செவிகளில் படவும் அதனால் ஏற்படும் மனத்துயரை பொறுத்திருக்க வல்ல உங்களுக்கு என் துயரை போக்கும் வழி போக்கு வீடு தெரிந்திருக்கும் அல்லவோ? இத்துயரை போக்கும் வழியை சொல்லும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா? இதற்கு ஒரு போக்கு வீடு, இதற்கு ஒரு வழி இல்லை என்று சொன்னால் அதனை கேட்டு நான் திரும்பி செல்வேனோ? மடலெடுத்து அவன் பழிகளை வெளிப்படுத்தியாவது நான் அவனை பெறுவதை தவிர்க்க மாட்டேன் என்று பரகால நாயகி மேலே கூற இருக்கிறாள். அதனை தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த பகுதிகளிலே. அதற்கு முன் இந்த பாசுர பகுதியை மீண்டும் அன்வைக்கலாம். மால்விடையின்
துன்னு பிடர் எருத்து தூக்குண்டு வன்தொடரால் கன்னியர் கண்மிளிர கட்டுண்டு மாலைவாய் தன்னுடைய நாவொழியாது ஆடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும் வந்து என் செவிதனக்கே கொல்நவிலும் எஃகின் கொடிதாய் நெடிதாகும் என்னிதனை காக்குமா சொல்வீர். மால்விடையின் துண்ணு பிடரெருத்து தூக்குண்டு வந்தொடரால் கன்னியர் கண்மிளிர கட்டுண்டு மாலைவாய் தன்னுடைய நாவொழியாது ஆடும் தனிமணியின் இன்னிசை ஓசையும் வந்து என் செவிதனக்கே கொல்நவிலும் எஃகின் கொடிதாய் நெடிதாகும் என்னிதனை காக்குமா சொல்லீர் என்ற இந்த பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர பகுதி அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலம் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் ராமாயண பெருக்கர் அபயப்பிரதராசர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அருளிச் செயல் நுணுக்கம் அனைத்தும் அருளியவர் உலகாரும் புகழும் உபதேசம் மார்க்கம் தந்த அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.